நம்மளோட இன்னைக்கான வீடியோவில் பால்கோவா எப்படி செய்யறதுன்ட்டு தான் பார்க்க போறோம். இதுக்காக நான் 250 ml பால், கெட்டியான பால், காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். பால்ல கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க கூடாது, அப்பதான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான பால்கோவா வரும். இதுக்கு முதல்ல பேனை முதல்ல ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 250 பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா பொங்கி இந்த மாதிரி நல்லா திரண்டு வரணும். நல்லா திக்கா வரும்போது நம்ம கை விடாம கிளறிட்டே இருக்கணும் அது வரைக்கும். அப்பதான் பால் நல்லா அடிப்பிடிக்காம நல்லா ஒன்று போல வரும். அப்பதான் அந்த கட்டிகள் எதுவும் நம்மளுக்கு சேராது. இப்படியே நம்ம ஒரு 1/4 மணி நேரம் போல கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆடை திரண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி வந்த உடனே ஒரு 8ல இருந்து 10 ஸ்பூன் போல சர்க்கரை போட்டுக்கோங்க. உங்களுக்கு போதுமான அளவுக்கு சர்க்கரை நீங்க போட்டுக்கிட்டா போதும். நல்லா சர்க்கரை நல்லா கரைஞ்சு வரணும். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பால்கோவா கொஞ்சம் கொஞ்சமா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இது போல கொஞ்சம் நல்லா கெட்டியாகணும். இன்னும் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் போல பிடிக்கும். அது வரைக்கும் நல்லா இதே மாதிரி அடி பிடிக்காம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சமா நெய் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெய் சேர்க்கறதுனால பால்கோவா நல்லா ஸ்மெல்லோட இருக்கும், டேஸ்டும் நல்லா அருமையா இருக்கும். நம்ம ஸ்வீட் கடையில வாங்குற மாதிரியே இருக்கும். நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பால்கோவா நல்லா குதிச்சு திரண்டு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டைம்ல கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கோங்க. 1ல இருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கிறதுனால நல்ல ஸ்மெல் வரும். இப்போ நெய் சேர்த்தோடனே நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லை அடி பிடிச்சிரும். இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்ற ரெசிபியும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா அடுத்த வாரத்தோட அப்டேட்ல கண்டிப்பா உங்களுக்கான ஸ்வீட்டை நான் பண்ணி அனுப்புறேன். எந்த ரெசிபியா இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், தயங்காம சொல்லலாம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பால்கோவா அருமையா தயாராகிடுச்சு. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். ரொம்பவே அருமையான பர்ஃபெக்டான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட். நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்களோட ஃபேமிலி கொடுத்து சந்தோஷப்படுங்க. தேங்க்யூ, பாய்.